ஏற்காடு இடைத்தேர்தலுக்காக வரும் 28ஆம் தேதி 9 இடங்களில் முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் செய்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டசபை தொகுதி எம்எல்ஏ பெருமாள் மறைவை தொடர்ந்து அங்கு வரும் டிசம்பர் 4ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. திமுக சார்பில் மாறன், அதிமுக சார்பில் பெருமாளின் மனைவி சரோஜா மற்றும் 9 சுயேட்சைகள் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர். திமுக வேட்பாளர் மாறன் முதல் ஆளாக அறிவிக்கப்பட்டு எம்பி செல்வ கணபதி, தேர்தல் பொறுப்பாளர் பொன் முத்துராமலிங்கம், வீரபாண்டி ராஜா, மாவட்ட செயலாளர் சிவலிங்கம் புடைசூழ தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக வேட்பாளர் சரோஜாவும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரும் தமிழக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக அமைச்சர்கள், அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை, செம்மலை புடைசூழ தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். கடந்த வாரம் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி தனது உடல்நலம் கருதி ஏற்காடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்றும் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் என்றும் அறிவித்துவிட்டார். இந்நிலையில் வியாழனன்று அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா வரும் 28ஆம் தேதி வியாழனன்று ஏற்காடு செல்கிறார் என்றும் அங்கு 9 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்காடு இடைத்தேர்தலை பாமக, பாரதிய ஜனதா, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்துவிட்ட நிலையில் இதுவரை தேமுதிக எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தமிழக காங்கிரஸ் கட்சி மேலிட அறிவிப்புக்கு காத்திருக்கும் நிலையில் புதிய தமிழகம் திமுகவுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவுக்கும் ஆதரவு கரம் நீட்டியுள்ளன.